ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா கிராமத்து ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நான் பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை இதை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நான் மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக பச்சை மிளகாய் இப்போ சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, நல்ல எலுமிச்சம்பழம் சைஸுக்கு ஒரு புளி கொஞ்சம் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் உப்பு, அப்புறம் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தே கரைச்சி வச்சுட்டேன். இதை இப்போ நம்ம குழம்பு கொதிக்க வைக்கிறதுக்கும் போது சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தக்காளி வெங்காயமும் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்தே கரைச்சி வச்சுட்டேன். இது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு இவ்வளோ போதும். அதனால் நான் இதோடய சேர்த்து கொதிக்கட்டும். நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மீனை இது கூட சேர்த்துக்கலாம். மீன் கூடவே 4 பீஸ் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் சேர்த்துக்கலாம். மாங்காய் போட்டு வச்சோன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாங்காய் சேர்த்ததுனால மாங்காய் ஓரளவுக்கு பாதி வேகும்போது கரெக்டாக மீன் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் வத்தட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குழம்பு கொதித்து வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குழம்பு கொதிக்கட்டும், மீன் ஓரளவுக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் நல்லா எல்லாமே சரியானதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.